கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 28:29. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகுகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். இந்த காலவேளையிலே கர்த்தர் நமக்கு சொல்கிறார், சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிற்று. இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள், ஜெபிக்கிற காரியங்கள், பிரயாசப்படுகிற காரியங்கள் எல்லாமே யாரால் உண்டாயிற்று? சேனைகளின் கர்த்தரால் உண்டாயிற்று. அவர் ஆலோசனைகள் ஆச்சரியமானவன், அவர் செயல்கள் மகத்துவமானவர். இந்த காலவேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு காரியங்களை செய்யும் போது நான் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்றும் செயலில் மகத்துவமானவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்தெந்த காரியத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருந்தீர்களோ, எந்தெந்த காரியத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருந்தீர்களோ, இதையெல்லாம் என்னால் உண்டாயிற்று. ஏனென்றால் என்னுடைய ஆலோசனை ஆச்சரியமானது, என்னுடைய செயல்கள் மகத்துவமானது. இன்றைக்கு நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் ஆண்டவர் ஆச்சரியமான விதத்திலே செய்வார். வல்லமையுள்ள தேவன் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, முதல் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதம் கானா ஒரு கல்யாண வீட்டிலே. அப்பொழுது எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்றார். அது மாத்திரமல்ல, அதுக்கு முன் வசனம் வாசிச்சீங்கன்னா, அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்களை திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது? பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானா ஒரு கல்யாணத்திலே திராட்சை ரசம் குறைந்த போது மரியாள் வந்து சொல்லுகிறார்கள், இதோ திராட்சை ரசம் குறைந்திருக்கிறது, அவர்களுக்கு ஏதாகிலும் செய் என்று சொன்னார்கள். அதற்கு இயேசு மரியாளை பார்த்து, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றாள். அந்த தாய் உடனே சீஷர்களை பார்த்து, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதே செய்யுங்கள் என்று கடந்து போய்விட்டார்கள். யூதர்கள் தங்கள் சுத்திகரிப்பை முறைமையின்படி ஒவ்வொரு 2-3 குடம் தண்ணீர் கொள்ள 6 கற்சாடிகளை அங்கே வைத்தார்கள். அந்த வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவர்களை நிறைய நிரப்பினார்கள். நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். ஆனால் பந்தி விசாரிப்புக்காரர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. திராட்சரசம் குறைந்து விட்டதே, என்ன செய்ய போகிறோம்? எப்படி மணவாளன் வரும்போது திராட்சரசம் இல்லை என்று சொல்லுவோமா என்று ஒரே அந்த இடத்திலே ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம். அப்பொழுதுதான் மரியாள் அந்த இடத்துல இருந்து வந்து இயேசு இடத்துல சொல்லுகிறாள், திராட்சரசம் குறைந்திருக்கிறது, ஒரே குழப்பமாயிருக்கிறது. அவர் உடனே சொல்லிவிட்டார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? இன்னும் என் வேலை வரவில்லை. மை டைம் ஹஸ் நாட் கம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கூட நீங்கள் பிரயாசப்படுகிற காரியத்திற்கு, நீங்கள் ஜெபிக்கிற காரியத்திற்கு, நீங்கள் போராடுகிற காரியத்திற்கு நீங்கள் நினைக்கிற டைம் ஹஸ் நாட் கம். ஆனா ஆண்டவர் ஒரு டைமை முன்குறித்து வைத்திருக்கிறார். இதுவரைக்கும்
செய்யவில்லையே என்று நீ வேதனைப்படுகிறாய் என்றால் இன்னும் ஆண்டவருடைய வேலை உன் காரியத்திற்கு வரவில்லை. The time has not come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேலை வரும்போது எங்கிருந்து யார் மூலமாய் என்ன நடந்தது என்று உனக்கு தெரியாத அளவுக்கு சேனைகளின் கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். அவர் ஆலோசனை உனக்காக செய்து கொடு. இஸ் திங்கிங் சம்திங் டு டூ ஃபார் யூ. ஆலோசனை செய்கிறார். அந்த ஆலோசனை உன்னை ஆச்சரியப்பட வைக்கும். அவர் செய்ய போகிற செயல்கள் மிகவும் வல்லமை உள்ளது. நீ பயந்து கொண்டிருக்கிற காரியமோ உனக்கு நேரிடாதபடி கர்த்தர் செய்வார். அங்கு 6 கற்சாடிகள் இருக்கிறது. வேலைக்காரர்களை கூப்பிட்டு தண்ணியை மொண்டு அந்த கற்சாடிகளில் ஊற்றுங்கள் என்றார். அந்த வேலைக்காரர்கள் அந்த தண்ணீரை கற்சாடியிலே அங்கே ஊற்றினார்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது கொண்டு போய் அதை மந்தி விசாரிப்புக்காரத்திலே கொடுங்கள் என்றார். பந்தி விசாரிப்புக்காரத்திலே கொடுக்கும் போது அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, என்ன நடந்தது, ஒண்ணுமே தெரியாது. இட் வாஸ் ஆல் ஃபுல் ஆஃப் சீக்ரெட். அவங்க அதை பரிமாறும் போது அந்த முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் அந்த பிந்தின திராட்சரசம் மிகவும் சுவையாய் இருந்தது. அதுக்கு ஒரு நிறம், மனம், சுவை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உடைய காரியத்திற்கு உதவி செய்கிறவர்கள் எங்கிருந்து வருவார்கள் என்று தெரியாது. எங்கிருந்து உனக்கு வானம் திறக்கப்படும் என்று தெரியாது. எப்படி கர்த்தர் செய்வார் என்று தெரியாது. அது யார் மூலமாய் செய்வார் என்று உனக்கு தெரியாது. எவ்ரிதிங் will be totally blank. என்னால் ஆண்டவர் சொல்கிறார், the time has not come. இன்னும் வேலை வரவில்லை. ஆண்டவருடைய வேலை வரும்போது அந்த முந்தின காரியங்களை காட்டிலும், நீ யோசித்துக் கொண்டிருந்த காரியங்களை காட்டிலும், நீ பிரயாசப்பட்டு கொண்டிருந்த காரியங்களை காட்டிலும் உன்னுடைய பிந்தின காரியம் மிகவும் சுவையா இருக்கு. ஆனா அந்த பிந்தின காரியம் எங்கிருந்து வந்தது என்று நமக்கு தெரியாது. அந்த பந்தி விசாரிப்புக்காரர்கள் அதை சந்தோஷமாய் பரிமாறுகிறார்கள். அவர்களுக்கு ஒண்ணு மட்டும்தான் சொல்ல முடியும், முந்தினதை காட்டிலும் பிந்தினது சுவையா இருந்தது. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கூட ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் ஏதோ ஒன்றை உனக்கு செய்கிறார். ஆனால் உனக்கு என்ன நடக்குது என்று தெரியாது. தேவன் ஏற்ற வேளையிலே அதை உனக்கு செய்து முடிப்பார். கர்த்தருடைய கரம் அதில் வெளியரங்கமாக்கும். தேவ கிருபை அதிலே காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டது போல் உன் காரியத்திலே ஆச்சரியமான கிரியைகள் நடப்பிக்கும்படி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கால வேளையிலப்பா, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறதாவது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். ஆம் பிதாவே, திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று அந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. ஆனால் அவன் ஒன்னே ஒன்றுதான் குழம்பிக் கொண்டிருந்தான். இதோ திராட்சரசம் தீர்ந்து விட்டதே, மணவாளன் வருகிற நேரம். மரியாள் போய் சொல்லும் போதும் வேலை வரவில்லை என்று சொல்லிவிட்டாரே, என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கிற வேளையிலே அவனிடத்திலே திராட்சரசம் கொடுக்கப்பட்டது. பரிமாறு போ. அவன் அதை பார்க்கிறான். முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் சுவையாயிருக்கிறதே. இது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, யார் கொடுத்தது, யார் செய்தது, ஒன்றும் தெரியாது. ஆனால் அவனுக்கு சொல்ல தெரிந்தது எல்லாம், அப்பா, முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சரசம் சுவையாயிருந்தது என்று. இன்றைக்கு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நாங்கள் பிரயாசப்படுகிற காரியங்கள், நாங்கள் ஜெபிக்கிற காரியங்கள், நாங்கள் விண்ணப்பிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். அப்பா, நீர் பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய ஆலோசனை ஆச்சரியமான விதத்தில் அதிலே ஆண்டவரே கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபைகளை தாங்கட்டும். எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் படைவுகளை நினைக்க மாட்டோம், பூர்வமானவர்களை சிந்திக்க மாட்டோம். சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவன் சகலத்தையும் புதிதாக்குகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் இன்பநாதராகிய
இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.